சுவையான சோயா பெப்பர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சோயா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அந்த பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த பொடியையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சு சோயாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி தன்மைக்கு சோயா பெப்பர் மசாலா ரெடி.